எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில இருந்து இவி பில் ஜென்ரேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய கேட்கறாங்களுங்க. ஸோ அந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், பார்க்க போறோங்க. ஸோ என்ன அப்படின்னாங்க, இப்போ காமனா நம்ம இவி பில் போடுறோங்க. ஸோ இவி பில் போடும்போது நம்ம சேல் பண்றோம், கூட்ஸ் அனுப்பும்போது நம்மளுடைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்காங்க, ஒரு சிலருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்ல, அன்ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு நம்ம சேல் பண்றோம். அப்படி பண்ணும்போது இவி பில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுமா கேக்குறாங்க. ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ஒரு என்ட்ரி வச்சிருக்கிறேங்க. ஸோ அந்த என்ட்ரிக்குள்ள நான் உங்களுக்கு போய் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலியில டே புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். போயிட்டு இப்போ ஒரு என்ட்ரி ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், சேல் என்ட்ரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் அப்படின்னு இருக்குதுங்க. ஸோ இதுல வந்து நான் அன்ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கேங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ இவங்களுக்கு அன்ரிஜிஸ்டர் அப்படின்னா இவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சேல் பண்றோம். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இவி பில் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகுங்க. ஏன் அப்படின்னா இவி பில்ல பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு இல்ல, அதாவது பி2பியா இல்ல பி2சியா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே கிடையாதுங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டுது, நம்ம பொருள் அனுப்புறோம், அப்போ அந்த அனுப்பக்கூடிய பொருளுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டிச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து அவங்க ரிஜிஸ்டரா இருந்தாலும் சரி அன்ரிஜிஸ்டரா இருந்தாலும் சரிங்க, நம்ம இவி பில் ஜென்ரேட் பண்ணி தான் நம்ம பொருளை அனுப்பணும். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்து பொருள் அனுப்புறோம் அப்படின்னா 1 லட்சத்தை தாண்டிச்சு, 1 லட்சம் அல்லது அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இவி பில் வந்து கம்பல்சரிங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு கொடுக்குற, தமிழ்நாடு இல்லாம கேரளா கர்நாடகாங்கிற அது அதர் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா 50,000க்கு மேல போனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவி பில் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த 1,50,000 அப்படிங்கிறது வந்து ஒரே பில்லு உங்களுக்கு தாண்டுச்சு அப்படின்னாங்க. ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில டைம்ல வந்து 4 பில்லா போடுவேங்க, 4 பில்லா பிரிச்சு போட்டிருப்போம். கூட்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4 பில்லையும் சேர்த்துனா உங்களுக்கு ஒரு 1 லட்சத்தை தாண்டும் இல்ல 50,000 தாண்டுங்க. ஆனா அனுப்பக்கூடிய நம்ம வண்டி வேன்ல போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேன்ல தான் போகுங்க, 2 3 வேன்ல போகாது. ஒரே வேன்ல 4 பில்லா பிரிச்சு நம்ம அனுப்புனாலுமே அந்த 4 பில்லோட வேல்யூ, பொருளோட வேல்யூ சேர்ந்து உங்களுக்கு 1 லட்சத்தை தாண்டுது இல்ல அதர் ஸ்டேட்டுக்கு 50,000 தாண்டுது அப்படின்னா கம்பல்சரி அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவி பில் ஜென்ரேட் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளோட வேல்யூ, ஒரு பில்லு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லலைங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து 1 லட்சத்தை தாண்டுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவி பில் கம்பல்சரி போடணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஒரே கூட்ஸ் கூட்ஸ் வந்து ஒரே வண்டியில போகும்போது கம்பல்சரி வந்து இது அப்ளிகபிள் ஆகுங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பில் வேல்யூ கம்மியாக தான் இருக்கு, நம்ம 4 பில்லா பிரிச்சு போட்டிருக்கிறோம், இப்போ 1 லட்சத்தை ஒரு பில் வேல்யூ வந்து 1 லட்சத்தை தாண்டல, 50,000 தாண்டல அப்படின்ட்டு நீங்க வந்து இவி பில் போடாம விட்டுட்டீங்கன்னா கம்பல்சரி அதுக்கு நீங்க வந்து பெனால்டி கட்டி தான் ஆகணும், சேல்ஸ் டாக்ஸ்ல பிடிச்சாங்கன்னா. ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்து சரி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்ரிஜிஸ்டர் தான் வச்சிருக்கோம். இவங்களுக்கு இவி பில் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்திரலாங்க. இப்போ எஸ், நான் இந்த என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன கேக்குது அப்படின்னா ப்ரொவைட் ஜிஎஸ்டி ஆர் இவி பில் டீடைல்ஸ் கேக்குது. நான் எஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த டீடைல் எல்லாமே நான் ஃபில்அப் பண்றேங்க. அக்செப்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸோ கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல டு யூ வாண்ட் டு சென்ட் வவுச்சர் டீடைல்ஸ் ஃபார் இவே பில் ஜென்ரேஷன். ஸோ அப்போ நான் த்ரெஷோல்ட் லிமிட் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு 50,000 தானா வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இவி பில் ஜென்ரேட் பண்றது கேட்கணும். நான் லிமிட் கம்மியாக கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லிமிட் தான உடனே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு கேட்குதுங்க. ஸோ லிமிட் எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் சொல்றேன் ஒரு தடவை. F11ல உங்களுக்கு இந்த செட் ஆன் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ். ஸோ இதில் எஸ் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ்ல இவி பில் டீடைல்ஸ்ல வந்து இந்த இன்டர்ஸ்டேட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 50,000, இன்ட்ராஸ்டேட் 50,000. ஸோ இப்போ இன்டர்ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட்டுங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு இல்லாம வெளியே உங்களுக்கு சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் 50,000. இன்ட்ராஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேங்க. நான் 50,000 கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க 1 லட்சம்னு மாத்திட்டீங்கன்னா இப்போ டோட்டல் இன்வெஸ்ட் வேல்யூ வந்து 1 லட்சத்தை தாண்டும் போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இவி பில் அப்ளிகபிள் ஆகுங்க. இப்போ நான் அதை மாத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த பில்லுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஆகுது என்னன்னா இந்த இபி பில் ஆப்ஷன் கேட்குது. ஸோ இப்போ நம்ம புதுசா வந்து ஒரு பில் நம்ம ஜென்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இபி பில் ஆப்ஷன் கேட்காதுங்க. ஸோ சேம் நான் அதே வேல்யூ தான் போடுறேன், ஜிஎஸ்டி. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல
இபி பில் ஆப்ஷனே வரல. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வித்தின் ஸ்டேட்குள்ள வந்து 1 லட்சம் அப்படின்னு நம்ம மாத்திட்டோம். ஸோ அதனால இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் கேட்காது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேலியில சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.